இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மைவி3 ஆட்ஸ் பற்றின ஒரு புது தகவல் தாங்க பார்க்க போகிறோம். மைவி3 ஆட்ஸ் ரிலேட்டடாக புது தகவல் வந்திருக்குங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். மைவி3 ஆட்ஸ் ரிலேட்டடாக எல்லாரோட மனசில் இருக்க ஒரே விஷயம் என்ன அப்படின்னா எம்டி பேசுவாராம். அண்ட் இந்த கேஸோட எண்டிங்கில் வரக்கூடிய ரிசல்ட் நல்லதாக இருக்குமா, ஜூலை 2 என்ன நடக்கும், இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனி திரும்பவும் வருமா இல்லை வராதா அப்படிங்கிற விஷயம் தான் எல்லாரோட மனசுலையுமே இருக்குங்க. எம்டி அவர்கள் தனது கம்பெனியின் மீதான வழக்கின் மீது அனைத்து விசாரணைகளுக்கும் அவர் பதில் சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குங்க. விசாரணையோட சம்மரி, அதாவது விசாரணையோட சுருக்கம் எம்டி அவங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. எம்டி அவர்கள் எந்தெந்த கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்காரு, என்னென்ன விசாரணைகள் நடந்திருக்கு, அண்ட் எம்டி சொன்ன ஒவ்வொரு பதிலையுமே எந்த அளவுக்கு நம்பிக்கையின்மை இருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கேள்விகளுக்கு எம்டி அவங்க சரியா பதில் அளித்திருக்காங்க. ஸோ அதுக்கான எல்லா உண்மை தன்மைகள், அதுக்கான எல்லா எவிடன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆராய்ச்சி செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான தீர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமாகவே வரப்போறதா சொல்றாங்க. எம்டி அவர்களுக்கு ஏற்பட்டு இவ்வளோ பெரிய நஷ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைவி3 ஆட்ஸோட உறுப்பினர்களுக்கும் நடந்த நஷ்டம் தாங்க. ஏன்னா உறுப்பினர்கள் தான் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் இந்த விசாரணையோட முடிவு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக வெளிவிட போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தி என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா எம்டி அவர்கள் சில வீடியோக்கள்லையும் சொல்லியிருந்தாராம், இந்த கம்பெனியோட முடிவு எல்லாருக்கும் சாதகமா அமையுமா இல்ல சாதகமா வராதா. ஸோ இதை பத்தி எம்டி அவர்கள் மறைமுகமா பேசினதாகவும் சொல்றாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனி திரும்பவும் செயல்படாது, அண்ட் இதை நம்ம நம்பி இருக்கிறது வேஸ்ட் தான், இந்த மாதிரியும் சொல்லிட்டு வராங்களாம். ஸோ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் தீர்ப்பு அமைய போறதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்குங்க. பட் இதுவரைக்கும் எம்டி அவர்கள் நேரடியாக எதுவுமே சொல்லாதனால நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்னா ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். பிகாஸ் எம்டி அவர்கள் உறுப்பினர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பதில் நேரடியா சொன்னா மட்டும்தாங்க நம்ம இந்த சந்தேகத்துக்குரிய இந்த ஒரு சூழ்நிலையில இருந்து வெளியே வர முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு நீதிமன்றம் எப்போ அனுமதி கொடுக்குதோ அன்னைக்கு மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு எம்டி எல்லாத்துக்குமான பதில் சொல்வாருங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனி பற்றி எந்த ஒரு விஷயமும் வெளியே விடக்கூடாது அப்படிங்கிறது தான் எம்டியோட ஒரு பெரிய நிபந்தனை. அதுக்காக தான் எம்டி அவர்கள் மௌனமா இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதனால தான் எம்டி அவர்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே தலையிடாம அமைதியாக இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு அமைதி தாங்க நம்மளோட மனசுல பலவிதமான சந்தேகங்களை கிரியேட் பண்ணுது. பட் இப்போ வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா எம்டி அவர்கள் வரப்போறதாகவும் தீர்ப்பு விரைவில் வரப்போறதாகவும் சொல்றாங்க. எம்டி அவர்கள் சீக்கிரமாகவே மக்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தரப்போறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்குங்க. இந்த கேஸோட விசாரணை நல்லா போயிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்குங்க. விசாரணை முடிஞ்சிட்டதாகவும் தகவல் வந்திருக்கு. அண்ட் சீக்கிரமா எம்டி அவர்களுக்கு தீர்ப்பு வழங்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் மூலியமா தான் இந்த கம்பெனியோட எதிர்காலம் எப்படி இருக்கும், உறுப்பினர்களோட நிலைமை என்ன, ஸோ இதை பற்றின முழு தகவல் விரைவில் நமக்கு வரப்போகுதுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னாலும் அது நம்ம சேனலில் வீடியோவை போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.